தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள கொல்லம்பரம்பு ஊரைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்து பாலகிருஷ்ணன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சந்திரகிரி அருகே லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முன்விரோதம் காரணமாக திமுக பிரமுகர் கருணாகரன் என்பவரால் லாரியை ஏற்றி அவர் கொல்லப்பட்டுள்ளதாக உறவினர்கள் புகார் அளித்துள்ள நிலையில் லாரி டிரைவரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். எங்களுக்கு முன்னாடியே எலெக்ஷன் காரணமாக போட்டி இருந்துச்சு. அதனால மாறி மாறி இது பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கோரி பிரச்சனைக்காண்டி வந்துச்சு, பஸ் பிரச்சனைக்காண்டி நடந்துச்சு. அதனால எங்கள் அப்பா ஒன்றுமே சொல்லவே இல்லை. எங்கள் அப்பா எலெக்ஷனுக்காண்டி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஊராளுக்கு எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. பேசுகிறப்ப தான் எங்கள் அப்பா வெட்டிடுவோம் சொல்லிட்டு இருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. இன்னைக்கு எங்கள் அப்பா ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நார்மலாக பேசிட்டு இருந்தாங்க. காலைல பைக்கில் இருந்து போனாங்க, நேருக்கு நேராக ஏற்றிட்டு போயிட்டாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்குள்ளே டிரைவர் ஓடி போயிட்டாங்க. இது டிரைவர் வச்சு ஏற்றிட்டு சொன்னது கொல்லம்பரம் பிரசிடென்ட் கருணாகரன் அவங்க தான் சொன்னாங்க. அவங்க நேராக செய்யாமல் ஒரு ஆள்கிட்ட ஏவி விட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அப்பாட்ட சண்டை போகிற மாதிரி பண்ணி இப்போ இது பண்ணியிருக்காங்க. அதுமாரி எங்கள் அண்ணன் ஒய்ஃப் அவங்களையும் பஸ் பிரச்சனைக்காண்டி வந்திருந்தாங்க. எங்கள் மைனி தான் முன்னாடி இருந்து எல்லாம் பேசுனால அவங்க அண்ணனை விட்டு கத்தி வச்சு வெட்டிடும் குத்தி வந்துட்டு எனக்கு அருவாத்திட்டு பிரச்சனை பண்ணாங்க. அந்த வீடியோவும் எங்கிட்ட இருக்கு. அவங்க சாதகமாக பேசுறதுனால இப்போ எங்கள் அப்பா எங்கள் அப்பா இப்போ கொண்டுட்டாங்க. ஒரு உயிர் போச்சு. இதனால இந்த அண்ணனை அரெஸ்ட் பண்ணணும், ஜெயிலில் வைக்கணும். இதுக்கு ஏதாட்டும் ஒரு நியாயம் கிடைக்கணும் எங்களுக்காண்டி. திமுக கட்சியில இருக்காங்க. போலீஸ்ல வந்தாங்க. உடனே ஜிஹெச் கூட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல அவங்களை அரெஸ்ட் பண்ணாதான் நாங்க கூட்டு போவோம் அப்படின்னு சொன்னோம். அதை அங்கதான் வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் எல்லா போலீஸ் வந்தாங்க. திரும்பி அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ண சொன்னோடனே அவங்க இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல் தெரியல, உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ண போறோம்னு சொல்லி சேர்ந்திருக்காங்க. கேட்டதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் சேர்ந்திருக்காங்க, எங்களால் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பி அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு எங்களுக்கு அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கணும், இல்லாட்டி ஏதாட்டும் ஒன்று நடக்கணும், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அப்படின்னா தான் நாங்கள் வாங்குவோம், இல்லாட்டா வாங்க மாட்டோம். நாங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.